தஞ்சாவூர் மாவட்டம் சக்கராப்பள்ளி பகுதியில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 60 வீடுகள் தீக்கிரையாயின. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தொலைபேசி மூலம் செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணி, தற்பொழுது இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? ஏதாவது உயிர் சேதம் ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து தஞ்சை செல்லும் சாலையிலே சக்கராப்பள்ளி இடத்திலே முகமதியா தெரு அமைந்துள்ளது. இங்கே சுமார் 60 குடும்பங்கள் வசிக்கின்றனர். இங்கே உள்ள 55 வீடுகளில் நேற்று நள்ளிரவு திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு அங்கு உள்ள அனைத்து வீடுகளும் தீக்கு இரையாயின. இதனால் அங்கு பெரும் தீ விபத்திலே அதிர்ஷ்டவசமாக எந்த உயிரிழப்பு இல்லை என்றாலும் கூட அவர்கள் பயன்படுத்திய அனைத்து பொருட்களும் தீயில் எரிந்து நாசமாயின. பள்ளி மாணவர்கள் அவர்களுடைய சர்டிபிகேட், பள்ளி புத்தகங்கள், அதே போல இங்கே வசிக்கக்கூடிய குடும்பத்தினுடைய நகைகள், அவர்கள் பயன்படுத்திய ஆடைகள் உள்ளிட்ட அனைத்து பொருள்களுமே இங்கு தீக்கு இரையாவது வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் நம்மிடம் கூறுகையில், நாங்கள் தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள், அன்றாடம் காட்சிகள், அன்றன்று வேலைக்கு சென்று சம்பாதித்து தங்களுடைய குடும்பத்தை நடத்துபவர்கள், இப்படி தீ வந்து எங்களை அனைத்து பொருட்களையும் தீக்கு இரையாகிவிட்டது. எங்களுக்கு அரசாங்கம் பார்த்து ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துள்ளனர். சுப்பிரமணியன், தற்பொழுது இந்த தீ விபத்தால 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. இந்த தீ விபத்தால பாதிக்கப்பட்டவர்கள் எங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க? அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அதாவது பாத்தீங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு மேல இந்த திடீர் தீ விபத்து ஏற்பட்டதுனால உடனடியாக அவங்க அணைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்தாங்க. அருகருகே உள்ளவர்கள் முடிந்தவரை அவர்களுக்கு ஏதாவது பொருட்கள் எடுத்து செல்ல முடியுமா என்ற கோணத்தில் இருந்தாலும் கூட அனைவரும் அணைக்கும் முயற்சியிலே ஈடுபட்டதுனால அனைத்து பொருட்களையும் அவர்களால் கொண்டு செல்ல முடியல. அதிகாலை வரைக்கும் இந்த தீயை வந்து அணைக்கக்கூடிய பணிகளை வந்து கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, தஞ்சாவூர் உள்ளிட்ட இடங்கள்ல இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வந்து இந்த தீயை வந்து கட்டுப்படுத்தின. அதிகாலை 5 மணி கூட இந்த தீ வந்து அணைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர்கள் உறங்கக்கூடிய சூழல் இல்லை. இருந்த குழந்தைகள், சின்ன பிள்ளைகள் அவர்களை வந்து அருகில் உள்ள அரசினர் உயர்நிலைப்பள்ளி வளாகத்திலே வந்து தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள்.